வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். வெண்ணிலாவோட மாமாவும் பார்த்தீங்கன்னா விஜயோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நியாயம் கிடைக்கலன்னா நாங்கள் இந்தமாரி ஸ்டேஷனுக்கு போவோம், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிலாம் சொன்னேன். விஜய் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன பண்ண முடியும்னால, நீ பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கோ, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தால் தான் ஸ்டேஷன் போகிறேன்னு சொன்னல அப்படிலாம் சொன்னேன். அதான் சொல்கிறேனே தம்பி, நியாயம் கிடைக்கலனா தான் நாங்கள் ஸ்டேஷன் போவோம். இப்போ நாங்கள் நியாயம் கேட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே பார்த்தீங்கன்னா அந்த மீடியாக்காரங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க வேறு நீங்கள் வெண்ணிலாவை ஏமாற்றிட்டீங்களாமே அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேள்வி கேட்கவும் விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். இப்போ நீங்கள் எல்லோரும் வீட்டை விட்டு போகிறீங்களா இல்லையா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்னோடய ஒய்ஃப் பேர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இங்கே கிளம்புங்க, சொல்லுங்க தாத்தா, அவரை போக சொல்லுங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஜய் டென்ஷன் ஆகிடுவார். அதுக்கப்புறமா வெண்ணிலாவோட மாமாவும் பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட ஏன் தம்பி இப்போ என்ன உங்களுக்கு எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்கும்போது, என்ன பேசுகிறீங்க, உங்கள் வீட்டு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு எங்கள் பையனை கேட்குறீங்க, சரி, ஆனால் எங்கள் வீட்டு பையன் ஒரு வருஷமாக ஒரு பொண்ணு கூட வாழ்ந்திருக்கானே, அப்போ அந்த பொண்ணோட நிலைமை அதை பற்றி ஏன் யோசிக்கவே மாட்டீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கேட்பாங்க. இதில் என்ன இருக்குது, அது வெறும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா சொன்னோடனே விஜய் ஷாக் ஆகிடுவார். இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் சொல்லிட்டு கரெக்டாக ராகினியை பார்ப்பாங்க. ராகினி வேறு சிரிச்சுக்கிட்டே அவரை பார்க்குறது, இது ரெண்டுத்தையுமே விஜய் நோட் பண்ணிவிடுவார். நோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் வாங்கல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு செம்மையாக அடித்து அப்படியே செவுத்து மேலே தூக்கி நிற்க வச்சு, உண்மையை சொல்லு, இதெல்லாம் யார் உன்னை பண்ண சொல்லுது அப்படின்னு கேட்டவுடனே, பசுபதி தான் தம்பி பண்ண சொன்னாங்க, பசுபதி உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னோடனே விஜய் செம்ம டென்ஷனாக உடனே பசுபதி வீட்டுக்கு போயிட்டு பசுபதியை போட்டு செம்மடி அடிச்சுட்டு, இனிமேல் நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கோணும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.